வீடியோட ஓப்பனிங்ல கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு யூனிக்கான விளாக் தாங்க பார்க்க போறோம். ஜப்பான்ல நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஷிமோ அப்படிங்கிற ஒரு காடை வந்து தத்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களை நான் அங்கதாங்க கூட்டு போறேன். இந்த கார்டுக்கு வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இங்க வராங்க. இதுக்காக வாலண்டியர்ஸ் வேணும்னு இமெயில் பார்த்தோன்னே வாவ் இது ஒரு டிஃபரெண்டான ஜேர்னியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு என்ட்ரி பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க கிஃபு ப்ரிஃபெக்சர்ல இருக்க கஷிமா ஃபாரஸ்ட்க்கு தான் வந்திருந்தோம். மலை அடிவாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கேபினா இருந்தது. கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருந்தோம், குழந்தைகள் உட்பட. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஓப்பனிங் ஸ்பீச் கொடுத்துட்டு சேஃப்டி விஷயத்தை பத்தி எல்லாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பக்காவா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட வெல்கம் ட்ரிங்கை வாங்கிட்டு சேஃப்டி கியர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் என்னோட ஹெல்மெட், கிளவுஸ் அப்படின்ட்டு எல்லா சேஃப்டி கியர்ஸும் வாங்கி மாட்டிட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஜாலியா தாங்க ஆரம்பிச்சது. போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு லைட்டா வாங்க ஆரம்பிச்சது. ஏன்னா மலை கொஞ்சம் இன்க்ளைண்டா இருந்தது. கீழே ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வளர்ந்துருக்கிற வைல்ட் கிராஃப்ட் கட் பண்றதுக்கு போயிட்டாங்க. நாங்கெல்லாம் மரம் வெட்டுறதுக்காக மேல வந்திருக்கோம். எங்களை ஃபர்தரா 3 குரூப்பா வந்து பிரிச்சாங்க. அதுல முதல் குரூப்பா நாங்க தான் மரம் வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ள இறங்கணும். வெதர் நல்லா இருந்ததுனால நல்ல காற்றோட்டமா பாக்குறதுக்கே நம்ம பிரம்மாண்டமா இருந்ததுங்க. நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஹினோக்கிங்கிற இந்த மரங்களை வெட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். ப்ராப்பரான உடைகள்ல மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் இங்க பக்காவா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஃபர்ஸ்ட் மரத்தை கட் பண்றதுக்கு மேலே ஏறி கயிறை போட்டு அழகா கட்டிட்டு இன்னொரு மரத்துல ஒரு ஹிஞ்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்குள்ள அந்த கயிறை விட்டு நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் மரத்தை இழுக்கிறதுக்கு தயாரா இருந்தோம். டெக்னிக்கா மரத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஷார்ப்பா நம்ம டாமஞ்செடி எல்லாம் வர மாதிரி மரத்தை வெட்டி முடிச்சாங்க. 10-12 மீட்டருக்கு மேல உயரம் உள்ள மரம் ஒரு இலையில பொத்துன்னு வந்து கீழே விழுந்ததுங்க. இந்த மரங்கள்லாம் நீங்க ஏன்டா இப்படி வெட்டுறீங்கன்னு கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மரத்தை வெட்டுறதுக்கு மட்டும்தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் ஷா வந்து யூஸ் பண்ணாங்க. மற்றபடி மரத்தை துண்டு போடுறதுக்குலாம் பாத்தீங்கன்னா நார்மலான கைவால தாங்க கொடுத்தாங்க. நாங்க 13 பேர் ஒரு டீம்ல மாத்தி மாத்தி மரங்களை துண்டு போட ஆரம்பிச்சோங்க. ஆனா நாங்க நினைச்சதை விட ஈஸியா தான் இருந்தது இந்த வேலை. ஃபர்ஸ்ட் டீம் ஒரு மரத்தை துண்டு போட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மேல 2வது டீம் போச்சு. கொஞ்சம் தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு மரத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அதே மாதிரி நேக்கா மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு இழுதாங்க. அந்த மரம் அழகா கீழே வச்சுக்க. இப்ப இந்த வீடியோல நீங்க அதை பார்க்கலாம். ஹினோக்கின்னு சொல்லப்படுற இந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான வீடுகளோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் கூரைகள் போடுறதுக்கான ஒரு ஃப்ரேம்காக இதை யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு பல நூற்றாண்டுகள் தாண்டி இருக்கிற ஜப்பானோட புராதன கோயில்கள் மற்றும் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட வேலைப்பாடுகள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த வேலை கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் கண்டினியூஸா நாங்க 4லேருந்து 5 மரத்தை வந்து வெட்டி கீழே சாச்சோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துண்டு போட ஆரம்பிச்சோம். இந்த கிளைகள், இலைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வேற ஒரு யூஸ்க்காக வந்துட்டு செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சோம். வேஸ்ட்ங்கிற வார்த்தையே இல்லாம இன்னைக்கு வெட்டப்பட்ட 5 மரங்களும் பாத்தீங்கன்னா அதுல உள்ள எல்லா பார்ட்டியும் வந்து வேற வேற யூசேஜ்க்காக கம்ப்ளீட்டா செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாவே பசி வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் டைமும் கரெக்டாக வந்ததுனால அப்படியே எல்லா வேலையும் எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோங்க. இன்னைக்கு ஒரு ஒர்த்தான வீக்கெண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜப்பானில் இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாலுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பர்சனலாக வந்துட்டு ஃபீல் பண்ணதே கிடையாது. அங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரோ ஆகிக்கிட்டு ஜாலியாக ஜாப்பனீஸில் பேசிக்கிட்டே கீழே நடக்க ஆரம்பித்தோம். ஒரு வீக்கெண்டுக்கு பக்காவான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேபினும் இங்க இருக்கிற டென்னிஸ் கோர்ட்டும் பாத்தீங்கன்னா அபேண்டன் பண்ண மாதிரி இருக்கு. இதை ப்ராப்பரா யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பசியோட கீழே வந்தா கீழே பார்பிக்யூ சுட சுட ரெடி ஆயிட்டு இருந்ததுங்க. சரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பக்கத்துல என்னன்னு பார்த்தா இங்க வந்திருந்த எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷிதாக்கேன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மஷ்ரூம் முளைக்கக்கூடிய இந்த மர துண்டுகளை வந்துட்டு கிஃப்டா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. லஞ்ச் ரெடி ஆகிற கேப்ல இந்த கேபினை போய் ஒரு குயிக் டூர் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் தாங்க லஞ்ச். இதுதான் என்னோட லஞ்ச். லஞ்ச் பிரேக் அப்புறம் செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட மரங்கள் எல்லாத்தையும் கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இலைகள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெட்டப்பட்ட ஹினோக்கி மரத்தோட இலைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்க போறாங்களாம். கிட்டத்தட்ட 100 கிலோ எடையுள்ள இலைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வரைக்கும் இந்த எண்ணெய்களை எடுக்கலாமா. இந்த எண்ணெய்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா சோப்பு, கண்டிஷனர், ஷாம்பு இதுல எல்லாம் வந்து பயன்படுதான். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து ஒரு கேஸ் வந்து ரெடி பண்றாங்களாம்.
ஃபேமிலியா வந்திருந்தவங்க, குழந்தைகள் எல்லாமே இந்த இலைகள கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க எங்க குரூப் எல்லாரும் மேல இந்த மரத்துண்டுகள மேலேருந்து கீழ தள்ளி விட ஆரம்பிச்சோம். 2 மீட்டர் உள்ள மரத்துண்டுகள் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அடித்துண்டுகள்லாம் இன்னும் ஹெவியாவே இருந்தது. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வெட்டப்பட்ட மரத்துண்டுகளோட எல்லா பார்ட்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த இலைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ரெடி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்துண்டுகளோட பட்டைய வந்து உரிச்சு தனியா எடுக்கிறாங்க. இந்த மரத்தோட பட்டைகளை எப்படி உரிக்கிறதுன்னு இவங்க சொல்லி தராங்க. இந்த பட்டைகள்ல இருந்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஆஸ்பெடாஸ் மாதிரியான கூரைகளுக்கு உண்டான ஷீட்டை வந்து ரெடி பண்ண போறாங்களாம். இதன் மூலியமா நேச்சுரலாவே இந்த ஷீட் ரெடி பண்றதுனால ரூஃபோட டெம்பரேச்சர் வந்து கீழே இறங்காம ரூம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 துண்டுகளோட பட்டைகளை நான் உரிச்சேங்க. அந்த மரத்தோட பட்டைகளை உரிக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள ஈரப்பதம் அதிகமா இருந்ததுனால மரம் ரொம்ப சாஃப்டா கிட்டத்தட்ட வாழை மரம் அளவுக்கு வலுவலுன்னு ஸ்மூத்தா இருந்தது. சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம் மரங்கள்ல உள்ள அந்த ரிங் அந்த வளையத்தை வச்சு அதோட வயசு என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னு அதை பத்தியும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபைனலி எண்ட் ஆஃப் தி அட்வென்ச்சருக்கு வந்தாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கேபின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் தான் இருந்தது. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டாக போய் ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில மதியமும் எல்லாரும் சேர்ந்து போனதுனால இந்த அழகை என்னால் தனியாக ரசிக்க முடியலங்க. இப்போ தனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருந்த இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாருக்கும் தேவையான அனைத்து விதமான சேஃப்டி கியர்ஸும் ரெடியாக அவைலபிளாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்புக்கு வரும்போது கூடவே ஒரு நர்ஸையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வந்த எல்லாருக்கும் ஒமியாகேவா ஒரு மஷ்ரூம் வளரக்கூடிய மரத்துண்டுகளை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. டீம் வந்து காட்டில் உள்ள வைல்ட் கிராஸை வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. கீழே அந்த ஒர்க் தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு சர்ப்ரைஸா ஜப்பான்ல அதுவும் ஒரு வில்லேஜ்ல இருக்கிற காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டுவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லைங்க. இந்த அட்வென்ச்சர் இன்னைக்கு இங்கேயே முடிஞ்சதுங்க. நாங்க பஸ்ல ஏறி கிளம்ப ரெடி ஆயிட்டோம். பஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஸ்பாட்ல ஸ்டாப் பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கிற வுட்ல இருந்து செய்யப்படுற கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் இல்லாம இந்த காட்டுல கிடைக்கிற ஒரு சில திங்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்தது. ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னியா அமைஞ்சதுங்க. ஒரு வருஷம் கழிச்சு இந்த மரக்கட்டையில எவ்வளவு மஷ்ரூம் வருதுன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பா இன்னும் ஒரு சில மாசங்கள்ல இந்த பிளேஸ்க்கு நான் திரும்பவும் என்னோட ஃபேமிலியோட பிரைவேட் ட்ரிப்பா கண்டிப்பா வருவேங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நான் கொண்டு வந்த இந்த ஷிட்டாகேங்கிற மஷ்ரூம் கண்டிப்பா முளைக்குதான்னு நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம்.